விஸ்வாஸ் குமார் ரமேஷ் இவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகமதாபாத் ஏர் இந்தியா பிளைட் கிராஷ் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கிராஷ் ஆகும் போது உயிர் தப்பிச்சவர் இவர் தான். மொத்தம் 242 மக்கள் இறந்து போனாங்க. அதோட சேர்த்து 70 மக்கள் அந்த பில்டிங்ல இருந்தவங்களும் இறந்து போனாங்க. அது கிராஷ் ஆகிற 30 செகண்டுக்கு முன்னாடி ஏரோப்ளேன்ல இருந்து குதிச்சிருக்காரு ரமேஷ். இதுல பார்த்தா அவரோட அண்ணனும் உயிரிழந்திருக்காரு அந்த பிளைட்ல. உங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சாம். அப்புறம் ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறப்ப ரமேஷ் சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ரன்வேல வந்திருக்காரு அப்படின்றத பாத்திருக்காங்க. இதன் காரணமா சந்தேகப்பட்டு ரமேஷை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏண்டா அவ்வளவு பெரிய கிராஷ்ல எல்லா மக்களும் இறந்து போயிருக்காங்க. இதனால அவர் மனசுல ஒரு பாதிப்பு இருக்காதா? அவர் அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பெருசா ரியாக்ஷன் எதுவும் காட்டல அப்படின்னு சொல்றீங்களே. அவ்வளவு பெரிய பாதிப்புல இருக்கும் போது அவர் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரமேஷ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.